குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்துல வள்ளி முருகன் திருமணத்தை பற்றி பாடி ஆடப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கலை. பண்ட இலக்கியங்கள்ல இதற்கென்று தனி மகத்து சிந்தாமணியில பேசப்பட்ட ஒரு கலை என்று வள்ளிக்கும். இன்னைக்கு வள்ளிக்கும்மையில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அன்பு சொந்தங்கள் நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முதலாக உங்களை வட இந்தியாவில் குறிப்பாக காசியில நம்முடைய காசி தமிழ் சங்கத்துல இங்கிருந்து சென்ற வள்ளிக்கும்மி குழு நம்முடைய காசியில விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய மண்டபத்துல வெளிவாசல்ல அங்கே வள்ளிக்கும்மி முதலாக ஆடுகிறார்கள். எல்லோரும் கூட ஆச்சரியமா பார்த்தாங்க. இவ்வளவு ஆச்சரியமாக நாகரீகமாக ஒரு சின்ன குழந்தையிலிருந்து 70 வயது இருக்கக்கூடிய பெரியவர் வரை ஒரே நேர்கோட்டு பயணத்துல எப்படி ஆட முடியும். அது மட்டும் இல்ல, வள்ளிக்கும்மி சாதாரணமா இல்லைங்க. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சாதாரணமாக நம்முடைய பெண்கள் கொங்கு பகுதியில சாதாரணமாக வள்ளிக்கும்மி சாதாரணமாக ஆடுவோம். அது எல்லோருக்கும் கூட பெரிய ஆச்சரியம். அதன் பிறகு நாங்கள் முடிவு செய்தோம், நம்முடைய பிரதமர் அவர்களும் முடிவெடுத்தார்கள். அயோத்தியாவில ராமர் கோவில் திறக்கப்படும் பொழுது அங்கேயும் வள்ளிக்கும்மி ஆட வேண்டும் என்று அதற்காக ஒரு குழு இங்கே இருக்கின்ற அயோத்தியாவிலும் கூட நம்முடைய கொங்கு பாரம்பரியத்தை அயோத்தியா மண்ணிலே வள்ளிக்கும்மி ஆடும். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றோம், இதற்கு முன்பு கூட சொல்லி இருக்கின்றோம். 2024 பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வள்ளிக்கும்மிக்கென்று உரிய அங்கீகாரம் மத்திய அரசால் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். எத்தனைக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதாவது பாரம்பரியமான கலை என்கின்ற அங்கீகாரத்தை கொண்டு வரும் பொழுது அரசு சார்ந்த நிகழ்ச்சியில வள்ளிக்கும்மி ஆட முடியும். அரசு சார்ந்த நிகழ்ச்சி, அதற்காக அங்கீகாரத்தை நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம், உறுதியாக கொண்டு வருகின்றோம். இந்த கொங்கு பாரம்பரியத்தை பட்டி எல்லாம் இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்வது எங்களுடைய பொறுப்பு. குறிப்பாக நம்முடைய வள்ளிக்கும்மி குழு அதனுடைய சகோதரர் பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டுல வேலை பார்த்து படிச்சாங்க. அமெரிக்கால தான் நினைக்கிறேன். அதையெல்லாம் விட்டு சொந்த ஊருக்கு வந்து வள்ளிக்கும்மி பாரம்பரிய கலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆசிரியர் ஐயா மு பழனிசாமி அவங்க இருக்கிறாங்க. பல வள்ளிக்கும்மி ஆசிரியரை உருவாக்கியவர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறியப்படாத அரசியல் மனிதர்கள் என்ற என்னுடைய முகநூல் பக்கத்துல இருவரை பற்றி அவங்க நான் பார்க்காதப்பவே எழுதியிருந்தாங்க. அவங்க யாரும் கூட தெரியாது. இருவரையும் கௌரவத்தில் இருந்து இப்போது அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சமீபமாக 2வது முறையாக அவர்களை சந்திக்கின்றேன். அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து நம்முடைய